தமிழ் இலக்கியத்தில் பல பறவைகளும் மிருகங்களும் அடிக்கடி இடம்பெறுவதுண்டு. சங்ககால இலக்கியத்தில் இருந்து இற்றை வரையுள்ள இலக்கியம் ஈறாக இப்பண்பை காணலாம். மயில், அன்னம், கிளி ஆகிய பறவைகளும் மான் போன்ற மிருகங்களும் புலவர்களால் எடுத்தாளப்பட்டுள்ளன. பாடல்கள் தோன்றிய பிரதேசங்களில் மிக பரிச்சயமான உயிரினங்கள் இவ்வாறு இடம்பெறுதல் மரபு. குறிப்பாக சிங்கள தூது இலக்கியத்தில் பறவைகள் பெரிதும் உபயோகப்படுத்தப்படுகின்றன. பரவி சந்தேசைய எனப்படும் புறாவிடு தூது, கோகில சந்தேசைய எனப்படும் குயில்விடு தூது, கிரா சந்தேசைய எனப்படும் கிளிவிடு தூது, திசர சந்தேசைய எனப்படும் அன்னம் விடு தூது என்பன பிரபல்யமானவையாகும். சிங்கள தூது இலக்கியங்களில் இப்பறவைகள் பறந்து செல்லும் போது எதிர்ப்படும் ஊர்கள் விவரிக்கப்படுகின்றன. கோகில சந்தேசைய எனப்படும் குயில்விடு தூதும் பரவி சந்தேசைய எனப்படும் புறாவிடு தூதும் பேருவளையின் அழகை வர்ணிக்கின்றன. தங்க காலணிகளை அணிந்த சோனக மகளிர் வாழும் பொன் இரத்தினங்களால் நிரம்பி வழியும் வியாபார ஸ்தலங்களையும் கொடிகள் பறக்கும் இல்லங்களையும் கொண்ட பேருவளையினுள் மனமகிழ்வுடன் பிரவேசிப்பாயாக என்கிறது கோகில சந்தேசைய. விதவிதமான அழகு நிரம்பிய வியாபார ஸ்தலங்களை கொண்ட பேருவலை என்கிறது பரவி சந்தேசைய. இவ்வாறு கவிகள் உட்பட எல்லா இலக்கிய வகைகளிலும் பறவைகளும் முக்கிய இடம் பெறுகின்றன. அவ்வாறான கவிகளை பாடுவோர் மஸ்மா, ராஃபிக் ஆகியோர் ஆகும். மச்சானின் அழகுக்கும் வாங்கும் பூமி சாய்க்கும் ஏலரிசி பல்லுக்கும் நான் என்ன சொல்லி கூப்பிடட்டும். மூன்று புனையல் கட்டி முன்னுக்கு போற மச்சான் உன் செல்ல முகத்தில சொரு சரிக்காதோ. பச்சை கிளியே பறந்து செல்லும் பத்திகளே இச்சையுள்ள மச்சானுக்கு எந்த துயர் கூறிவிடு. சோலை கிளியே சோறுதின்னும் நங்கானமே தூர பறந்து சென்று என்ற துயர் கூறி வந்திடுவாய். ஆகாச கொப்பில அரையறையாய் கூடு கட்டி தங்கும் போராக்காளே என்ற தங்க வண்டை கண்டேயேளோ. உசர பறக்கும் கரிசாடி நங்கானங்கால் தாள பாராக்க என்ற தன்மைகளை சொல்லியாள பட்டியடி புட்டிருந்தே பறந்து வரும் நங்கானங்கால் எங்கள் மச்சானீரைக்கும் மாளிகையை கண்டீங்களோ. சங்க இலக்கியத்தில் மான் முக்கிய இடம் பெறுவது போன்று கவிகளிலும் இம்மிருமுகமே ஓமானமாக வர்ணிக்கப்படுகின்றது. அதன் அழகு, கண், மருட்சி, வேகம் என்பனவற்றை ஓமிக்கும் பல கவிகள் உள்ளன. பறவைகளில் கிளி, நங்கணம், புறா, குயில், மயில், காகம், காணான், உள்ளான்குருவி, கழுகுழுப்பை, சேவல், கிரான்குருவி, ஆக்காட்டி என்பன அடிக்கடி இடம்பெறுகின்றன. அவற்றுள்ளும் கிளி தனி இடத்தை வகிக்கின்றது. பச்சை கிளி, சோலைக்கிளி, தங்கக்கிளி, கண்டுக்கிளி, ஆசைக்கிளி, ஆரம் விழுந்த கிளி, தென்னம்பட்டுக்கிளி, ராசகிளி, பூண்டுக்கிளி, மருதங்கிளி என்றெல்லாம் அடைமொழியிட்டு அழைக்கப்படுகின்றது. அதற்கடுத்த இடத்தை நங்கணம் பெறுகின்றது. அதனுள்ளும் மலைநாட்டு நங்கணம் அழகு மிக்கது, மஞ்சள் நிறமான கழுத்தையும் தலைகையும் உடையது. இப்பறவையைத்தான் நாம் இன்று மைனா என அழைக்கிறோம். சோலை குயிலே சோகை மயில் அங்கானமே கூவும் பூராவே அவரை கொண்டு வந்து சேர்த்திடுங்கோ. காகம் இருந்து கால்கடுக்க ஏனாலுதாய் மன்னர் நீசாகாலத்தை மனங்குளிர சொல்லாமே. தனியே இருந்து நான் தன்மைப்படுகிறதை காக
கதைக்கலையோ ராசா உள்ளதை காகம் ஒளியாமல் தண்ணி என்றால் காசி கொடுத்து நான் கருவாடு வாங்கி தாரேன் ஈக்கில் தெரிச்ச இளம்பட்டு தென்னையில காகம் இருந்து நம்மட கக்கிசத்தை சொல்லுதுகா களியோடை ஆத்தில காணான் மலைக்கீர போல் என் மலைக்கீராய் கண்டார் உனக்கு நான் கிடைக்க போறதில்லை மாடு பெரிசோ உங்களுக்கு மானமுள்ள பெண் பெரிசோ வீடு பெரிசோ ஒரு விருப்பமில்லா பெண் பெரிசோ. இவ்வகை கவிகளிலே நாம் காணும் ஒரு பண்பு எங்கும் பறவைகள் தூது சாதனங்களாக கொள்ளப்படுகின்றன. வீட்டிலே மனைவியை விட்டு வயலுக்கு சென்ற கணவன் பல நாட்களாகியும் திரும்பி வராததால் கவலையுறும் மனைவி அவரது நிலையை பற்றிய தமது உள்ள அங்கலாய்ப்பை வெளிக்கொணர்வதற்கு பறவைகளை துணை கொள்கின்றாள். அதேபோன்று வயலிலே விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் கணவனும் தனது மனைவி மக்களை நினைப்பேற்படும் போது அதை வெளியிடுவதற்கும் பறவைகளையே உதவி கலைக்கின்றான். மாமன் மகளே மலைநாட்டு நங்கணமே ஏலம் கீராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும் மானுக்கு மேலழகு மயிலுக்கு வாழழகு தேனுக்கு அழகு எங்கட தேன்மொழிக்கு நான் அழகு ஓடி வரும் தண்ணீரே உலாவி வரும் மீனது போல் நாடி வந்தேன் காமாட்சி உண்ட நட்புதல் வேணும் என்று தங்க கிளியே இந்த தாய் மாமன் இந்த கண்டே மையிட்ட கண்ணி உன்ன மறந்திருக்க கூடுதில்லை கண்டு கிளிய கண்டு கதை பேசாமல் உன்னேற சோறும் உடலில ஒட்டுதில்லை காகம் குருவி கழுகுழுப்பை நங்க நங்கால் மாடப்பூராவேங்கட மச்சியையும் கண்டையளோ மாடும் வயசாளி மாட்டுக்காரன் குமராளி நானும் சாட்சி பார்த்தன் நடக்குதில்ல போடியாரே